அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு. இப்ப இருக்கிற தேர்தல் களம் எந்த மாதிரி இருக்கு, திமுகவோட கூட்டணி, அது போக இப்ப ரஜினி பிரச்சனை ஒண்ணு கிளம்பிச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் இப்ப நடக்க போற தேர்தலுக்கு திமுக பயங்கரமா பணப்பட்டுவாடா, இதை பத்தி எல்லாம் நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒவ்வொரு கேள்வியா கேட்போம். இப்ப நம்ம அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்றதுனா, இப்ப திமுக கூட்டணியில இருந்த விசிகா விலகுமா நீடிக்குமா? விலகிறதுக்கான சாத்தியக்கூறே இல்லாத ஒரு கட்சி. அது எப்படி நீங்கள் விலகிடுவாங்க அப்படின்னு அரசியலில் நினச்சி பயணிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. தமிழக வெற்றி கழகத்துக்காக நீங்கள் வீடியோ போடுறீங்க, அது எல்லாமே தெரியும். அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விசிகாவோட அரசியல் அப்படிங்கிறது அண்ணன் திருமாவோட யானையின் பலம் அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அண்ணன் திருமாவோட பலன் அவரோட சக்தி என்ன அப்படின்றத அவர் தெரியாமல் இவ்வளோ நாள் அரசியலில் பயணிக்கிறாரா அப்படின்றத வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கெல்லாம் தெரியுது. ஏன் அண்ணனுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்றது தான் ஒரு சின்ன வருத்தம். மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகிற ஒரு தலைவர், அவருடைய சமுதாயத்துக்கான ஒரு தலைவர். நாங்கள்லாம் கூட மிக பெரிய அளவில் அவரை பார்த்து ஏங்கிடுவோம். ஏன் நமக்கெல்லாம் ஒரு சமுதாயத்துக்காக பேசக்கூடிய இவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு. முழுக்க முழுக்க அவர் 2 கட்சிகளிலுமே பயணிச்சிருக்கார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க ஏடிஎம்கேல பயணிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் திமுகவில் பயணிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கூடால அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் கூட சேர்ந்து மக்கள் நல கூட்டணியில் பயணித்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அரசியலை எதுவுமே நிரந்தரம் என்றதை அறிஞ்சு திமுகவில் தன்னோட பயணத்தை தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவர் அந்த திமுகவுக்கு தன்னோட சமுதாயத்தையும் சரி தன்னையும் சரி அவர் அதுக்காகவே எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சண்டை நடக்கிற மாதிரி உங்களுக்குலாம் தெரியுது அப்படின்னா கூட அது சண்டையாக எடுத்துக்கவே முடியாது. சண்டையே கிடையாது. அவங்கள பற்றி பேசணும், அதாவது ஒரு கட்சியை பற்றி பேசணும், அந்த கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி பேசணும், அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும், மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குற ஒரு அப்டேட்டும் ஒரு ட்ரெண்டிங் தான் இது. இல்லை, இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பெரிய ஒரு தலைவராக இருக்கிறவர், இப்போ தேமுதிகவுக்காக விசிகாவை ஸ்டாலின் அவர்கள் வஞ்சிக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் நியாயம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு ஒற்றை இலக்கம் தான் எங்களுக்கு தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவர் என்ன கேட்கிறாரு, நாங்க பானையிலே நின்னுக்கிறோமே, எங்களுடைய சின்னம் இருக்கும்போது நாங்க ஒன்னும் வைகோ மாதிரி அவரோட சின்னத்துல உதயசூரியன் நின்று எங்களுக்கு ஜெயிக்கணும்னு இல்லை, ஏன் தொண்டர்கள் எனக்கு பானை சின்னத்துல ஓட்டு போடுவாங்களா இல்ல உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான். அதை பத்தி நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் நான். சின்னம் அப்படிங்கிறது இப்போ மேட்ரு கிடையாது, ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். அங்கே அப்படி பார்த்துருந்தா அண்ணன் ஏற்கனவே பலமுறை உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றியை தேடி தந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு 2 ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. இப்போ அது கிடையாது மேட்ரு. இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்களோடே பயணித்த எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இன்னைக்கு கட்சிகளில் வந்தவங்களுக்கும் ஒரு கூட்டணிகளில் வந்தவங்களுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த இது சொல்லுவாங்கள்ல, எங்களுக்கான மரியாதை இல்லையா, உங்க கூட இருக்கோம், உங்களுக்காகவே இருக்கோம், உங்களை விட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஆழமான ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு. உண்மையிலே அவர் கேட்குறது நியாயமான ஒரு கேள்விங்க. இப்போ என்னன்னா, என்னோட அப்பா யாருன்னு கேட்டாக்க நான் என்னோட அப்பா பேரை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சமுதாயத்துக்காக தன்னோட பயணிக்கிற அந்த உறவுகளுக்காக அவர் இந்த அரசியலில் பயணிக்கும் போது அது எனக்கானதாக இருக்கணும். நான் வெற்றி பெற்றால் நாளை என்னோட அந்த சின்னத்தில் இருந்து நான் வெற்றி பெறும்போது எனக்கு இவங்களை அந்த டைமுக்கு அப்புறமும் பிடிக்காமல் போச்சுன்னா நான் அவங்கள விட்டு வெளியில் போகலாம். பட் உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த 5 வருடங்களும் அவருக்கான அந்த சின்னத்தோட தான் அவர் இருக்க முடியும். அப்படி அந்த வேட்பாளரோட அவர் வெளியில் போகிறாரு அப்படின்னு நினச்சா அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் கூட்டணியில் எடுத்திருக்கிற அன்னையாரை பற்றி நம்ம சொல்லணும். அவங்க உண்மையாக இருப்பாங்களா திமுகவுக்கு அப்படின்னு கேட்டாக்க அது கேள்விக்குறிதாங்க. நிச்சயமாக அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. 8 தொகுதி ஜெயிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அங்கே அவங்க கால் தூக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தானே தூக்கி போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு போயிடும். ஏன்னா பதவி இருக்கிற இடத்துல அவங்க தன்னோட நிலைப்பாட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க. எப்படி ஐயா ஸ்டாலின் ஐயா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியல. இத்தனை வருஷ அரசியல் அனுபவத்தில் இப்போ முத்தமிழறிஞர் ஐயா டாக்டர் கலைஞர் இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைலாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கான ஒரு அனுபவ திறமை கம்மியாக இருக்கோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பட் எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனா கலைஞர் அவர்களையே தலைவர் விஜய் அவர்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுவும் இன்னைக்கு தமிழகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. சரி, நம்ம இப்ப அதை பத்தி பேச வேணாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பயந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விதமான கட்சிகளை தன்னோட முதுகுல ஏற்றி இப்ப அவங்களுக்கான தொகுதி பங்கீட்டுல பயங்கர பிரச்சனையை தாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு அதிகப்படியான ஒரு சுமைகள் ஏறிட்டு இருக்கிற தொகுதிகளை பிரிச்சு கொடுக்கறதுக்கு தன்னோட தொகுதிகளை குறைச்சுக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு. நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வரவங்களுக்கு பூரா அந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா வேல்முருகன் அவர் விலகி இப்ப ஏடிஎம்கேலயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஐக்கியமாக போறாரு. அப்ப இது
வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு தேமுதிக நேத்து வந்த கட்சிக்காக விசிகாவை வஞ்சிக்கிறது வந்து அவ்வளவு தூரம் நல்லதா இருக்காது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு பெரும்பான்மையான உதவி பண்ண கட்சி, ஒரு சிறுபான்மையினர் அதிக அளவுல கையில வச்சிருக்கிற கட்சி அப்படின்றது விசிகா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த விசிகா கட்சிக்கு உரிய மரியாதை அப்படின்றது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களிடமோ, ஏன் டிஎம்கே காரங்களே நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை மோசமான நிலைமையில தாக்கி பேசுறாங்க. சிறுத்தைகள், அதாவது விடுதலை சிறுத்தை தொண்டர்களை, தோழர்களை வந்து தாக்கி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் வந்து அதுலதான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்து தன்னோட வழிகளோட வீடியோவும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் ஏதாவது கண்டிப்பா ஏதாவது முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கும். அதை பத்தி நல்ல கேள்விதான். இது அரசியல் அறிஞ்சவங்க, உற்று நோக்குனவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2வது இடம் 3வது இடம் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டியது. முதலிடம் வந்து தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும் அப்படின்றது கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சாலும் கூட, அது வாக்கெடுப்பின் முடிவில் தான் அதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா மிகப்பெரிய கட்சிகளா இருக்கிற அதிமுக இருக்கட்டும், திமுக ரெண்டுமே வந்து களத்துல இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து டப்பு இன்னைக்கு நான் தாண்டா அப்படின்ற இடத்துல தளபதி விஜய் அவர்கள் இருக்காருன்றதை கண்ணுக்கு முன்னால பார்க்க முடியுது. அதை யாருமே மறுக்கவும் முடியாது, மறுப்பு சொல்லவும் முடியாது. அப்ப 2வது இடம் 3வது இடம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டா, இன்னும் நல்லா கேட்டுக்கங்க, இவங்களே இந்த 2 கட்சிகள், இன்னும் ஒன்றா நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்க, நானே கூட சொல்கிறேன். அந்த கம்யூனிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கம்யூனிஸ்டையும் விடுதலை சிறுத்தைகளையும் இவர்களே தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி போகும்போது இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், இதுக்கு பேர் லாங் டைம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அரசியலில். இவங்க 3வது இடத்துக்கு திமுக மறந்தும் கூட இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அவச்சொல், அவ பேர் இவரான்னு சொல்லி வதந்திகள் நிறைய பரவிட்டே போறதை வச்சு சொல்றேன். பட் வந்து அவருக்கான ஒரு செல்வாக்கு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இது வந்து அப்படியே நிலைப்பாடா இருந்தாலும் கூட, இன்னைக்கு தளபதி வந்ததுக்கு அப்புறம் இவருக்கான ஒரு அங்கீகாரம் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இதையும் மீறி ஒரு 2வது இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறி வந்துடுச்சுன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோமோ, இல்ல முதல் இடத்துல திமுகவே வந்து 2வது இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சுன்னா அப்பவும் 3வது இடத்துக்கு திமுக போயிடும். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது மிகப்பெரிய ஒரு உறுப்பினர்களை கொண்ட கட்சி, மிகப்பெரிய அளவில் அவங்க வல்லமை பெற்றவங்க. அம்மா புரட்சி தலைவி அம்மா இருந்த வரைக்கும் சரி, புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் திமுகவில் கிட்ட கூட உரசி பார்க்க முடியாத ஒரு கட்சி. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆட்சிக்குள்ளே வர முடியாது அப்படின்ற அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அதிமுக ஒரு வேளை வெற்றி அடையுது அப்படின்னா 2வது இடம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் பிடிக்கும். அப்போ 3வது இடத்துக்கு இவங்க போயிட்டாங்கன்னா இனி வாழ்நாளில் திமுகவில் எந்திரிச்சு வரவே முடியாதுன்ற அளவுக்கு போயிடும். அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட இவங்களை கொண்டு இணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம 2வது இடத்துக்கான ஒரு சப்போர்ட்டிவ்ல வந்துருவோம். இவரை பிடிக்காதவங்க அதிமுகவுக்குள்ள போய் ஓட்டு போட்டுறவங்க அவங்கள கொண்டுட்டு வந்து 2வது இடத்துல வைக்காம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்துட்டா கூட முதலிடம் 2வது இடத்துல நம்ம எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்துடலாம். இப்ப பிரச்சனையே வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி பிரச்சனைக்காக தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆளும் கட்சியா வரப்போறது ஒண்ணு திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் இப்ப போட்டியே. அது உண்மைதான், மக்களும் அதான் சொல்றாங்க, தலைவர் விஜயும் அதான் சொல்லியிருக்காரு, ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கும் அது நல்லாவே தெரியும். இன்னைக்கு மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டோம், இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நாங்களாம் செஞ்சிருக்கோம் அப்படின்றது உண்மையா இருந்திருந்தால் தலைவர் இதை பத்தி கவலையே பற்று வேண்டிய அவசியமே இருக்காது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல இப்ப விளம்பர மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமா இன்னைக்கு யூடியூபை திறந்தாலே இன்னைக்கு காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அந்த பெண்களுக்கு உதவித்தொகை, மகளிருக்கான அந்த ஒரு பஸ் விட்டது, இதுதான் வந்து விளம்பரமாவே வருது. பாக்குற நமக்கே வந்து எரிச்சல் ஆகுது. ஏன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சிருக்காங்க, இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர்தான் மீண்டு வருவார். இது வந்து நம்ம எதுவுமே மறுக்க முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கட்சி எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்னே தெரியாம 75 வருட பாரம்பரிய கட்சி வச்சிருக்கிற நமது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா இப்பதான் வந்து பிறந்து 3 வருஷம் ஆகுற அந்த குழந்தைய போட்டு எவ்வளவுதான் அடிப்பாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்களிலே கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களால் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி தாக்கப்பட்டு இருக்கு. இதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. உண்மையா போய் அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க இப்பதான் பிறந்த சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டீங்க, இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. அரசியல்னாக்க நீங்க நினைக்கிற மாதிரி என் பையில இருக்கிற 10 ரூபா நோட் எடுத்து உங்க கையில கொடுத்து விடுறது கிடையாது. இது 10 கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கான ஒரு போட்டி அங்க நடந்துகிட்டு இருக்குது. சாதாரணமா நீங்க மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு வார்டு கவுன்சிலரை எதிர்த்து போட்டியிடுறாரு, ஒரு வார்டு கவுன்சிலருக்காக போட்டிடுறேன், ஏற்கனவே வார்டு கவுன்சிலரா இருந்தவரை எதிர்த்து போட்டியிடுறாருன்னு போது அங்க எந்த அளவுக்கு ஒரு பலிகள் எல்லாம் விழுந்துட்டு இருக்கிறதே பார்த்துருப்போம். அடிச்சு மல்லு கட்டி ஒரு உயிர் போற அளவுக்கெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்க தொகுதி இருக்கு, சிவகங்கை மாவட்டம் இருக்கு அப்படின்னாக்கா அங்கேயே நிறைய நடந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு இருந்தவங்களை எதிர்த்து ஒருத்தர் போகும்போது மிகப்பெரிய அளவுல அவங்க கொடுக்குற அந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். ஆனா மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கும்போது அதை இவர் எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்.
இன்னும் நிறையா கொடுப்பாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் போட்டிக்கட்டு ஏரியாவுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் இருக்குது, மக்களை சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குது, வீடு வீடாக போய் கொடி வைக்கிற பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கணும். ஆனால் இன்னும் அடிக்கவே அவங்க ஆரம்பிக்கலை. தடுப்பாட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கிறது வேற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப அது எல்லாமே வந்து என்னதான் அடிக்கிறாங்க, தடுக்குறாங்கன்றதா கூட இன்னைக்கு தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒரு கட்சி எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுக அப்படின்ற கட்சி தன்னோட பணபலத்தால வந்து சாதிக்க பாக்குறாங்க அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். அதனால நம்ம அத பத்தி அந்த கான்செப்டே இன்னைக்கு நம்ம வேணாம். ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒதுக்கிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக அவ்வளவு தூரம் பயம் இல்லைன்னா எதுக்கு ஜிபேல வந்து பணம் போடுறாங்களாம், மனித பட்டிகள் அடிக்கிறாங்களாம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து பணப்பட்டுவாடாவை பிடிச்சிட்டு இருக்காங்க, பரிசு பொருட்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் எங்க சுத்தி நிக்குதுன்னு பார்த்தா கரெக்டா அந்த டிஎம்கே கட்சி அப்படின்ற இடத்துல போய் நிக்குது. அப்ப இவ்வளவு தூரம் இவங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தினால அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது மனித பட்டிலாம் இல்லைங்க. ஒன்று தெரிஞ்சா ஒன்றை சொல்லுங்க, இல்லை எவனா ஒரு கட்டுக்கதை அள்ளி விட்டு அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா போங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அந்த வார் ரூம் மாதிரி அமைப்பாங்க. அங்கே வந்து அந்த கட்சி சார்ந்தவங்க அந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து பேசுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். மற்றபடி யாரையும் போட்டு அடைச்செல்லாம் வைக்க முடியாது. ஏதோ அரசியலுக்காக பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் இன்றைக்கி அதை நீக்கியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மொத்தமாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன கரூரில் வந்து எந்த அளவுக்கு மக்களோட பயணிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மக்கள் உணர்ந்தாங்கன்னா அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. இல்லை நாங்கள் எங்களால் ஒரு ஆளை நாங்கள் சித்திரவதை தாண்டா பட்டிருக்கோம், இவர் எங்களை போட்டு புலன்னு புலந்துருக்காரா, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் இதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது, நாங்கள் இந்த எலெக்ஷனில் இவருக்கு பெரிய ராமத்தை போட போகிறோம், போட்டுறணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா தமிழக வெற்றி கழகமோ அதிமுகவோ அங்கே வரப்போகுது. இது தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது முதலிடம், 2வது இடம், 3வது இடத்துக்கு போகிற கட்சி இனி அடுத்த எலெக்ஷன்லையும் இல்லை, இனி வரப்போகிற எலெக்ஷனில் கிட்ட கூட நெருங்க முடியாத இடத்துக்கு போயிடும். ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டினாலும் சரி, மக்கள் காது கிட்ட நம்ம பேசும்போதும் சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கான சப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட தலைவர் சொல்லியிருந்தார் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஓட்டுமே அவருக்கு தான் இருக்குது. அதை முதல்ல அவர் காதில் சொல்லிடுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு கிடையாதுங்க, வீட்டுக்குள்ளே இருக்க அவ்வளோ ஓட்டுமே. இப்போ என்னன்னா சின்ன சின்ன குழந்தைகள் கூட விஜய் அண்ணா பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த பயம் தளபதி விஜய்க்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எப்பவுமே போல நீங்க ஓட்டு அப்படின்றது ஒரு அளவு பெருமளவு இருக்கு. மகளிர் ஓட்டை வந்து இன்னைக்கு அதிகமா வச்சிருக்காங்க கையில. அது போக இருக்கிற கருத்து கணிப்புல எல்லாம் வந்து இன்னைக்கு கண்டிப்பா அதிகபட்ச இடங்களை வந்து தனிப்பெரும்பான்மையோட பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வருது. இதுதான் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, பிஜேபிக்கும் சரி அந்த அளவுக்கு வந்து பயத்தை கொடுத்திருக்கு அப்படின்றனால இன்னைக்கு திரு ரஜினி அவர்களை வைத்து வந்து ஒரு நாடகம் ஆனாங்களே அந்த ரஜினி அவர்கள், ஏன்னா நீங்க வந்து பயங்கர தீவிர ரஜினி ரசிகர், அதனால அதுக்கான பதில் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கேன். ரஜினியை பத்தியா? ஏமா இப்படி கோர்த்து விட்டுட்டு இருக்கீங்க? ரஜினியை பற்றி சொல்லணுன்னாக்க ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். சத்தியமாக இருந்தாலும் அவர் மனுஷனாங்க அப்படி தான் கேட்க தோணுது எனக்கு. ரஜினி அப்படின்ற ஒருத்தரை சத்தியமாக சொல்கிறேங்க, நான்லாம் தீவிர ரசிகன். ஒரு தேட்டரில் ஒரு படம் வரப்போகுதுன்னா முதல் நாள் நைட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக போகிற அந்த டேட் வர்றதுக்கு முன்னால் ஒரு வாரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கட் அவுட் வைக்கிறதுலேருந்து அந்த எல்லாமே. ஆமாம், அது தனியாக தெரியும், அந்த சொல்கிறேன். இவர் ஒரு படம் ஹிட் ஆகணும், ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அந்த படம் வர்றதுக்கு முன்னால் ஒன்று சொல்லுவார், அரசியல் பஞ்சு விடுவார். அதுக்கப்புறம் அந்த பஞ்சை அப்படியே மறந்துடுவார். அவர் ஒரு தடவை ஆணி அடிச்சிட்டாருன்னா அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஆணியை பிடுங்க மாட்டார். சரி, தலைவர் வருவாருன்னு நினச்சிட்டு நாங்களும் ஏங்கிக்கிட்டு இருந்தோம். 2017 நம்ம அரசியலுக்குள்ள வர்றோம் அப்படின்னாரு. நானும் ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷப்பட்டேங்க. என்ன நினச்சாங்க நீங்கள்? உண்மையிலே ஒரு ரஜினி ரசிகனா அவங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கோம் இவங்ககிட்டன்னு. ஆளும் கட்சியாக இருக்க அதிமுக நம்மளை கேவலமாக பேசலையா? மன்னிக்கணும், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக நம்மளை கேவலமாக பேசலையா? ஆளும் கட்சியாக இன்னைக்கு இருக்கிற திமுக நம்மளை கேவலமாக பேசலையா? ஐயா ராமதாஸ் பெட்டியை தூக்கிட்டு ஓடி போய் தெருவா விட்டு விரட்டி நம்மளை வெளுக்கலையா? எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். என்னைக்காவது ஒரு தடவை அவர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, என் ரசிகர்களை தொடாத அப்படின்னு. சரியான பயந்தாங்கொழி. வாழ்க்கையில் இப்படி ஒரு அரசியலுக்கு வர்றேன், நான் ஒரு சூப்பர் ஸ்டாரு, திரையில் மின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரஜினி சரியான ஒரு பயந்தாங்கொழி. 2017 என் ஆதங்கத்தை அப்புறம் கொட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக நான் கொட்டி முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் இல்லை பொய் அப்படின்னாக்க என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் வீடியோ வரையும் இருக்குது. அம்புட்டே நானே உங்களுக்கு தரேன், நீங்கள் உங்கள் சேனல் அப்லோட் பண்ணிக்கங்க. 2017 அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ட்டு பாபா முத்திரையை காமிச்சிட்டு உள்ளே வர்றாரு. வந்தவொடனே ஃபர்ஸ்ட் அடி விழுகுது, இவர் பிஜேபியோட பிடிமியா, பிஜேபிக்காக களம் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு. இங்கிட்ட திமுகவில் என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவர் கேவலமாக பேசுகிறாரு. எங்கள் அண்ணங்க ரஜினி எங்கள் அண்ணன் மகளை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. இதை விடுங்க, சாட்டை இருக்கார்ல அண்ணன் சாட்டை, அவர் வாழ்க்கையிலே வந்து ஒருத்தரை அவ்வளோ தூரம் கேவலமாக பேசவே முடியாத வார்த்தைகளை போட்டு பேசியிருக்காரு. அந்த வீடியோஸும் என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல, போயிடலாம். அண்ணன் மதிப்புமிக்க எங்கள் சிறுத்தைகள் தலைவரோட இருக்கிற பயணிக்கிறவங்கள ஒரு 3 பேர் இந்த மட்டுக்குன்னு இல்லைங்க. வன்னியரசன் எல்லாம்
சத்தியமாக சொல்கிறேன், அவர் வாயிலிருந்துலாம் இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி என்னமோ சூப்பர் ஸ்டார்னா ஒரே நட்சத்திரம், ஒரே கடவுள், ஒரே அதாவது ஒரு ஆணியும் கிடையாது இவனுங்களுக்கு. அவங்களால பலன் இருக்குது அப்படின்னா ரஜினியை வாழ்த்துவானுங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடையாதுடா, ரஜினியால் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சா போட்டு பலன்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறோம், நான் இன்றைக்கும் ரஜினி ரசிகனாக இருந்து வரமாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருந்து, ஆனால் வருவேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஒரு கேவலமான ஒரு பதிலை சொல்லிட்டு, நான் இப்போது எனது ரசிகர்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டுறக்கூடாது, எனது உடல்நிலை அது உங்கள் விருப்பம், நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும்போது, ஏன் அன்றைக்கி பெட்டியை தூக்கிட்டு ஓடும்போது, எங்களை விரட்டி வெளுக்கும்போது என் ரசிகர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தால் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் ஸ்டைலில் சொல்லாமல் விட்டீங்க. இப்போ அரசியல் விட்டு போகும்போது நீங்கள் சொன்னீங்க, இனிமே என்னோட ரசிகர்களின் உயிருக்காகவும் அவர்களின் ஒரு மதிப்புமிக்க ஒரு பயணத்தை தொடர்றதுக்கும் நான் அரசியல் விட்டு வெளியில் போகிறேன். இந்த அரசியல் பயணத்தில் நான் இனிமேல் தொடர முடியாது, என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, கொரோனா காலமும் அதுக்காக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு லட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் 2 காரை விற்றுருக்கேன் இவர் அரசியலுக்கு வர போகிறாருன்னு. அன்றைக்கி வாங்கின கடன் இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். உண்மை தானேங்க? இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். சிவகங்கை மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் இன்றைக்கும் கிழிஞ்ச சட்டையோட பக்கர தலையோட ஒருத்தர் இருப்பார், மிகப்பெரிய ரசிகர். இவருக்கு தெரியுமா, இவர் அரசியலுக்கு வரலைன்னு சொன்ன அன்னைக்கு அவருக்கு ஒரு மாதிரி ஆனவருங்க, வீட்டுக்கு போக முடியலை. இவரெல்லாம் வந்து நான் வீரன், நான்லாம் சூரன், லேய் போயிடுறியா, ஏதாவது சொல்லிட போகிறேன், ரஜினி எங்கள் அண்ணன் சொல்லி பழகிட்டமேன்றதுக்காக கொஞ்சம் வாயை அடக்கி பேசுகிறேன். இல்ல இப்ப என்னன்னா வரேனாரு, அதுக்கப்புறம் போயிட்டாரு, அவர் ரசிகர்களுக்கு அது பெரும் ஏமாற்றம். இதெல்லாம் தாண்டி எவ்வளவோ வந்து இன்னைக்கு நிறைய கட்சி விமர்சிச்சிருக்காங்க, நாங்க பாக்குறோம், சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா ஏன் ஆதவர்ஜுனா பேசுனதுக்கு அவருக்கு கோவம் வந்துச்சு? அதுக்கான காரணம் இன்னும் எனக்கு புரியல. ஏன்னா அப்படி ஒன்னும் அவர் தப்பா பேசல, மன வலிமை இல்ல, அதுதானே உண்மை. அவர் சொன்னது உண்மைதானே அப்படின்றத நான் கூட அதுக்கு மறுத்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். என்ன ரஜினி சார் அவர்களே, இன்னைக்கு சாட்டை வந்து உங்களை அசிங்கமா குடும்பத்தில் இழுத்து பேசினாப்ல, அண்ணன் சீமான் பேசியிருக்காப்ல. ஏன் இன்னைக்கு திமுக காரங்களே நிறைய பேர் வந்து நீங்க பிஜேபியோட ஆன்மீக அரசியலை கையில் எடுத்துட்டு வரீங்கன்னு பேசிக்கிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கான வீடியோ கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனோம் வந்து திடீர்னு எந்திரிச்சாப்ல இவருக்கு திடீர்னு ஞான உதயம் வந்ததுன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இதுவும் வந்து அவரோட ஒரு அசைன்மெண்டா அப்படின்னு எனக்கு கேள்வி. தயவு செஞ்சு ரஜினி ரசிகராக இருக்கவங்க இன்றைக்கும் பற்றோட இருக்கிறோம், நம்மளும் ரஜினி ரசிகனாக தான் இருக்கிறோம், இருந்துட்டு போவோம். அடுத்த தலைவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் படம், அந்த படம் பேர் கூட, ஆமாம் படம் பேர் வச்சாச்சுங்க, ட்ரெய்லர் 2 ஒன்று வருதுங்க. அது போக ஏகேபிகேன்னு சொல்லிட்டு இந்த 2 கமநாட்டியில் நடிக்கிற படம் ஒன்று வரப்போகுது. இதுக்கான அப்டேட்டுங்க, நாங்களும் இருக்கிறோம், எங்களை நம்பி இன்னும் ஏமாந்து நாசமாக போங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து வெளியில் பேசிட்டாருன்னு வைங்களே, பயங்கரமாக இவர் பேசிடுவார். ஒரு தலைவன் பேசுனா வாயிலிருந்து வர்றதெல்லாம் அப்படி செயல்படுத்தி காட்டுவார். ஏன்னா தலைவன் ரஜினி சொன்னால் பைத்தியமாக தெரிஞ்சமையா, இங்கே பாரு என் மண்டையில் 2 பக்கம் வழுக்க விழுந்தது தான் மிச்சம், தைரியமானவன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அடுத்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது, எங்களால் உங்களுக்கு வேலை ஆகணும், போஸ்டர் ஓட்டணும், தேட்டரில் போய் பாலாபிஷேகம் பண்ணணும், சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு கத்தணும், அந்த ஆணியெல்லாம் நீ புடுங்கவே மாட்டான். 96ஓட அவன் ஜோலி முடிஞ்சிச்சு. அன்னைக்கு இருந்துச்சு உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு ஐயா காங்கிரஸ்லேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வரும்போது ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயாவுக்கான சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் கொடுக்க கிடையாது, ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயாவுக்காக கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து புரட்சி தலைவி அம்மாவை தோக்கடிக்கிறதுக்காக பண்ணீங்க. அடுத்து ஒரு தடவை புரட்சி தலைவி அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த டைமில் பிஜேபியை தோற்று போச்சு. உங்கள் வாய்ஸ் அதுக்கப்புறம் எடுபடவே இல்லையா? அரசியலில் நீங்கள் யாருக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்க தோற்று போயிடுவாங்க. இப்போ யாருக்காவது வாய்ஸ் கொடுங்க, அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஐயா தயவு செஞ்சு நீங்கள் இந்த 96ல் உங்கள் மேலே இருந்த பைத்தியமாக இருந்தோம், 2017 எங்கள் சூப்பர் ஸ்டார் வர்றாரு அப்படின்னு சட்டை கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம், அந்த ரசிகன் இப்போ இல்லை. வெற்றி தலைவர் விஜய் கூட இருக்கிறோம், உங்களோட இருந்தோம் ரசிகனா மட்டும். இன்னைக்கு அரசியலில் விஜய்க்காக போய் இருக்கிறோம், விஜய்க்காக எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உழைப்போம். தோல்வின்றத தலைவன் விஜய்க்கு கொடுக்காத அளவுக்கு கொண்டுட்டு போவோம். எங்களை நம்பிட்டு இனிமேல் நீங்கள் இருக்காதீங்க, ஏன்னா உங்களை நம்ப நாங்கள் தயாராக இல்லை. தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் இல்லை, உங்களுக்கு பயந்தாங்குழி ரஜினி அவர்களே, நீங்கள் பயந்தாங்குழி தான். அப்போ ஆமாம், தலைவர் விஜய் அவர்களோட நாங்கள் பயணித்ததுக்கப்புறம் பயந்தாங்குழி தலைவர் ரஜினின்னு சொல்ல மாட்டோம், பயந்தான் கோழி ரஜினி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு கூட இருக்கா அப்படின்னு தெரியாது. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இழந்தவங்க நாங்கள், சும்மா வந்துட்டு மேடையை போட்டுட்டு அவர் கூட பயணிக்கிறதுக்காக நாங்கள் மாவட்டம் வட்டம் செயலாளர்னு சொல்லிட்டு இருப்பாங்க 4 பேர். அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், இழந்தவனுக்கு தான் இழப்பு தெரியும். ஏமாத்தின அண்ணன் ரஜினிக்கு தான் எப்படி ஏமாத்தினோன்னு தெரியும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, அதெல்லாம் நம்ப மாட்டோம்.
சரி, இப்போ மக்களே நம்ம நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருப்போம். ரஜினி ரசிகரா பதிலும் சொல்லியாச்சு. டிஎம்கேல பயணிச்ச ஒரு நபரா வந்து இன்னைக்கு பதிலும் சொல்லியிருக்காப்ல. இன்னும் வந்து நிறைய கேள்விகள் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. வீடியோட லென்த் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த பார்ட்டுகள்ல வந்துட்டே இருக்கு. இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய உரையாடல்கள் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்திருப்போம். அடுத்தடுத்த உரையாடல்கள் வேணும் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. தமிழக வெற்றி கழக நியூஸ் அப்டேட்டோட அடுத்த வீடியோல வந்துடுறேன். ஊடாவது இவங்க திமுகவுக்காக அப்படின்னு சொன்னாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். உண்மைதான். 33 வருடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சவங்க தான் நாங்கள், அரசியல் பேசினவங்க தான். இன்னைக்கும் கூட அப்புறம் ஏப்பா திமுக விட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கட்சியில் தான் இருந்தோம். இன்னைக்கு அந்த கட்சியில் இருந்த அடிமட்ட தொண்டன் இன்னைக்கும் போஸ்டர் தான் ஓட்டுறோம். ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க முடியாது. ஐயா ஸ்டாலின் ஐயா எங்களுக்காக குரல் கூட கொடுப்பாரு, ஏதாவது பேசுவார் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்கடா போகிறது அடைக்கலம் தேடி அனாத மாதிரி நம்மளை விட்டாங்களே, எங்கிட்டு போனாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்படா இந்த கட்சியிலலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் தலைவர் விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். போன வருஷம் 11வது மாதம்னு நினைக்கிறேன், இல்லை போன வருஷம் 9வது மாதம் பிறந்தநாள் அன்னைக்கு, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டேன். அவ்வளோதாங்க. உண்மையாக இருப்போம், உறுதியாக இருப்போம், தலைவர் விஜய்க்காக நிச்சயமாக பாடுபடுவோம். இவ்வளோ நாள் அதில் இருந்தமே அப்படின்னு வருத்தப்படுறோம். எங்களுக்கு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் மீது எப்போவுமே ஒரு பற்று இருக்கும், பாசம் இருக்கும். திராவிடம் பேசுவோம், திராவிடம் மட்டுமே பேசுவோம். இங்கே தமிழ் தேசியமும் இருக்குது அப்படின்றதுனால இணைஞ்சிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இன்னும் வந்து நம்ம சார் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, கரூர் விஷயம் இருக்கு, நம்ம சீமானண்ணனை பத்தி நம்ம கேட்கணும்னு நினைச்சோம். ஏன்னா சீமானண்ணனை பத்தி ரொம்ப பெருமையாலாம் பேசுவாப்ல. அதனால நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மறக்காம சொல்லிடுவோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தயவு செய்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மாத்திட்டாங்கல்ல, அப்படிதான் மாத்துறது. வீட்டுக்கு வீடுங்க, விஜய்க்கு தான் ஒன்றும் பண்ண முடியாது.